50 செகண்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து வதக்கி ஆஃப் பண்ணிடலாம். உப்பு வந்து மிக்சியில் ஜாரில் வந்து போட்டுக்கலாம். தேவையான அளவு போட்டுப்போம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம அரைக்கலாம். பாருங்கள், நல்லா மஞ்சிருச்சு பாருங்கள். அப்படியே தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும் நமக்கு. ஆனால் இதனுடைய டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போது இது ஒரு பாத்திரத்தில் சட்னி எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் நம்ம வந்து அரைச்சோம், அதனால் லைட்டாக தண்ணி ஊற்றி கலக்கி இதில் ஆட் பண்ணிடலாம். சூப்பரான நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னியை நம்ம தாளிச்செல்லாம் பாருங்கள், வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. இட்லி தொட்டுட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு. ஒரு அரை கரண்டி வந்து